வணக்கம். ஊடக காலத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, நடந்து முடிந்த 5 மாநில சட்டசபை தேர்தல்களுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்திருக்கு. அது தேசிய அளவில் மிகவும் பிரபலமாக டிஸ்கஸ் பண்ணப்படுது. அதை பற்றிய நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 5 மாநில தேர்தல்கள் இப்போ கடைசியாக நடந்தது நமக்கெல்லாம் தெரியும். தெலுங்கானா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மிசோராம், சத்தீஸ்கர், இந்த 5 மாநிலங்களில் தான் இப்போ தேர்தல் நடந்துங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் ஏறக்குறைய 3ல் தெளிவாக காங்கிரஸுக்கு எட்ஜி இருக்குது. அதாவது காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்குங்கிறது தெலுங்கானா, மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கரில் மிக தெளிவான எட்ஜி இருக்குது. அதாவது பாஜகவால் போய் மேலே ஏறி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. மற்றபடி இதில் ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அது நெக் டு நெக்காக போயிட்டுருக்கு. என்னென்னா, அங்கே ராஜஸ்தானில் ஒரு விதி என்னென்னா, ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குன்னா அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அது எதிர்கட்சியாக மாறுங்கிறது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு வருது. அதில் எக்ஸப்ஷனே இல்லை. அதனால் அந்த ரூலை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காங்கிரஸ் இருந்தது, ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கிறதுனால இப்போ பாஜக வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் கருத்து கணிப்புகள் நெக் டு நெக் தான் சொல்லுது. மிசோராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஏறக்குறைய மணிப்பூர் பிரச்சனையிலேருந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் பாஜகவினுடைய ஹோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது. அதனால் மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்டும் இன்னொரு அங்கே உள்ள லோக்கல் ஒரு கட்சிக்கும் தான் இப்போ போட்டி இருக்குது. ரெண்டும் சமமாக இடங்களை பகிர்ந்துக்கிறதா சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு அங்கே ரொம்ப கம்மி தான் இருக்குது. இருந்தாலும் காங்கிரஸ் எந்த கட்சியை ஆதரவு தெரிவிக்கிறதோ அவங்க தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியுங்கிறது மிக தெளிவான ஒரு விஷயம். இன்னும் கூடுதலாக பார்த்திங்கன்னா, அந்த மிசோராம் தேர்தலுக்கு அந்த கரண்ட் முதல்வர் மோடியவை வரவே வேணான்ட்டார். பிரச்சாரத்துக்கு நீங்கள் தயவு செஞ்சு வராதிங்க, நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா, தெலுங்கானா முதல்ல இப்போது பிஆர்எஸுக்கு சந்திரசேகர ராவ் கட்சிக்கு நல்ல எட்ஜி இருந்துச்சு. தொடக்கத்தில் இந்த தேர்தல் ஆரம்பிக்கிற டைமில், அது பிரச்சாரம் ஆரம்பிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல எட்ஜி இருந்துச்சு. ஸோ அந்த கட்சி தான் மீண்டும் வரும் அப்படிங்கும்போது கடைசி நேரத்தில் சில ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. அந்த ட்விஸ்ட் எப்படின்னா, காங்கிரஸுக்கு ரொம்ப ஃபேவராக போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, இப்போ அங்கே இவர் பாஜகவோட எதிரி மாதிரி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி, அதே சமயம் அவங்கள்ட்ட உள்ளுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவர் என்னென்னா பிஜேபி எதிர்க்கிற மாதிரி சந்திரசேகர ராவ் நடந்துக்கிட்டார். வெளியில் அப்படி ஒரு தோற்றம் இருந்துச்சு, ஒரு ஆப்டிக்ஸ் இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன அடிக்காதீங்க, நான் ஒன்றும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ இருக்கிற மாதிரியே பண்ணலான்னு பார்த்தாரு. ரெண்டாவது, அவருக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிறதுனால ஆன்டி இன்கம்பன்சி நிறையாவே இருக்குது. ஒரு மாற்றுக் கட்சிக்கு போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கானாவில் இருக்குது. இப்போ இதில் ராஜஸ்தானில் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, அங்கே நெக் டு நெக்கு. மத்திய பிரதேசில் மிக தெளிவாக இருக்குது. தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம், அங்கே க்ளீனாக காங்கிரஸ் தான் வருங்கிறது. அதேமாதிரி சத்தீஸ்கரில் இப்போ ஆட்சியில் இருந்தால் கூட அந்த மாநில முதல்வர் மேலே எந்த ஆன்டி இன்கம்பன்சியும் இல்லை. அதேமாதிரி நிறைய திட்டங்கள் அவர் செஞ்சுட்டு வர்றதால அங்கே எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கடைசியாக வர தகவல்கள். இப்போ இதில் நம்ம இதில் உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம், அரசியல் நோக்கர்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸிட் போல ரீட் பண்ணும்போது அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை அடிக்கோள் காட்டுறாங்க. அதாவது இந்த தெலுங்கானாவில் ஏற்பட்ட திருப்பம் என்பது இது 2024 பாராளுமன்ற எலெக்ஷனுக்கான ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையுங்கிறாங்க. இப்போ இன்கேஸ் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சுன்னா, எக்ஸப்ட் ஆந்திர பிரதேஷ், மீதி சவுத் ஃபுல்லாகவே முக்த் பிஜேபி, அதாவது பிஜேபி இல்லாத பாரதம்ங்கிற மாதிரி, பிஜேபி இல்லாத தென்னிந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா இப்போ ஒன்ஸ் இப்போ கர்நாடகாவில் ஜெயிச்சதுலேருந்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதை தொடர்ந்து இப்போ தெலுங்கானாவிலும் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆந்திர பிரதேசம் வேறு வழி கிடையாது. இப்போ ஒன்று இதோட சேரணும், இல்லாட்டி நியூட்ரலாக இருக்கணும். அது பிஜேபியோட அலையன்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக தோல்வி அடையுங்கிறத அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க.
அதே தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இப்போ ஸோ ஓகே, இந்த எக்ஸிட் போலோட நேஷ்னல் ஃபால் அவுட் என்னவாக இருக்கும்னா, இது வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருக்குது இந்தியா கூட்டணிக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நமக்கு அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போ வந்து ஓபிசி பாலிட்டிக்ஸ் ப்ளஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பின்பற்றப்பட்ட கர்நாடக தேர்தல், அப்புறம் அந்த கர்நாடக தேர்தலில் வெற்றி கண்டதன் மூலமாக காங்கிரஸ் வந்து இப்போ வந்து மத்திய பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் சத்தீஸ்கர்லேயுமே வந்து இதே இந்த திராவிட மாடல் அது சோஷியல் ஜஸ்டிஸ் அல்லது ஓபிசி பாலிட்டிக்ஸை வந்து அங்கே கொண்டு போய் அதுக்கேற்ப வாக்குறுதிகளை மாற்றிருக்கிறாங்க. இப்போ அந்த வாக்குறுதிகள் மாற்றப்பட்டு இங்கே கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும் எடுபட்ட அந்த வாக்குறுதிகள் அங்கேயும் மக்கள் மத்தியில் வாக்காளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவை பெற்றிருக்குது அப்படிங்கிறது அங்கிருந்து வருகிற தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆக எது எங்கே இருந்தாலும் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் என்பது, அதாவது வர 3ஆம் தேதி முடிவுகள் வரப்போகுது. இவங்களுடைய இப்போ இந்த தெலுங்கானாவை விட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மத்திய பிரதேசில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறுமையானால், பாஜக தோல்வி அடைமையானால், கவு பெல்ட்டில் உள்ள ஒரு மிக முக்கியமான இந்துத்துவ அரசியல் பேசக்கூடிய கவு பெல்ட்டில் உள்ள முக்கியமான மாநிலங்களில் மத்திய பிரதேசமும் ஒன்று அப்படிங்கிறது உண்டு. இப்போ இந்த மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சு பாஜக தோல்வி அடைஞ்சதுன்னா இதனுடைய எதிரொலி உத்தரப்பிரதேசத்துலேயும் மற்றபடி அங்கங்கே பீகார், உத்தரகாண்ட், இன்னும் எல்லா இடத்துலையுமே இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் கண்டிப்பாக எதிரொலிக்குங்கிறது தான் அரசியல் நோக்கங்களுடைய ஒரு முக்கியமான கணிப்பாக இருக்குது. வட இந்திய ஊடகங்கள் இதெல்லாமே அமுக்கி தான் வாசிக்குது. இந்த எக்ஸிட் போலை பற்றி கூட நிறைய வட இந்திய ஊடகங்கள் இதை பற்றி அதிகமாக பேசலை, வெளிப்படையாக பேசலை. ஏன்னா இப்போ அவர்கள் எல்லாமே பிஜேபி ஊடகங்களாக மாறினதால் இதனுடைய ஒரு எஃபெக்டை வந்து அவங்க பேசுகிறதுக்கே மறுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் கூட இதை ரொம்ப பெருசுப்படுத்தலை. ஏதோ ஒரு நியூஸாக போட்டுட்டு அப்படியே ஒரு விவாதம் மாதிரி நடத்திட்டு அப்படியே கடந்து போக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே பிஜேபிக்கு தான் ஆதரவாக செயல்படுறாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இதில் வந்து நம்ம மிசோராமை கணக்கில் எடுக்க வேண்டிய சின்ன மாநிலம், அதனுடைய தேர்தல் எந்த பாதிப்பும் நேஷ்னல் லெவலில் உண்டாக்காது. மற்றபடி ராஜஸ்தானில், மத்திய பிரதேஷில், தெலுங்கானாவில், சத்தீஸ்கரில் இந்த 4 மாநிலங்கள்லேயும் கண்டிப்பாக மக்களிடம் ஒரு மாற்றம் தரப்பட்டால், மக்கள் மாற்றத்தை தந்தால் இந்த தேர்தல் முடிவுகள் மூலமாக இது அப்படியே அடுத்த 4-5 மாதத்துக்கு இதனுடைய மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகி இது பெரிய அளவில் ஒரு பிரச்சாரமாக கொண்டு செல்லப்பட்டு இதில் சொன்ன வாக்குறுதிகளுக்காக மக்கள் போட்ட ஓட்டு அதே வாக்குறுதிகள் நேஷ்னல் பாலிட்டிக்ஸ்லேயும் கண்டிப்பாக இது செயல்படுத்தப்படும். இந்தியா கூட்டணி இதனால் பெரும்பான்மை பலத்தை பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி முக்கியமாக கேட்குறான், சில பேருக்கு சந்தேகம் வரும். என்னென்னா இது ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் தானே, இதிலே இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இல்லையே, இது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இது கெஜ்ரிவாலோட பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, சில நேரத்தில் திரிணாமுலுக்கும் காங்கிரஸுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுன்னா இதுக்கு காரணம் என்னென்னா இது ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் அவங்கவுங்க கட்சியை வளர்க்குறதுக்கு தான் பார்ப்பாங்க, அது தவறு கிடையாது. ஆனால் நமக்கு எய்ம் நேஷ்னல் பாலிட்டிக்ஸ், அதாவது பாராளுமன்ற தேர்தல் தான் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய எய்மாக இருக்கிறதுனால இந்த சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்த உடனே இந்த முடிவுகள் தெரிந்த உடனே அனைத்து இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுடைய டிஃபரன்ஸுகளெல்லாம் மறந்து அவங்க பாராளுமன்ற தேர்தலை நோக்கி பயணம் பண்ணுவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது மோடிக்கு எதிரான மிகப்பெரிய அலை வீசுறதை நம்ம பார்க்குறோம். அவங்க சாதனைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இப்போ கையில் இருக்கிறது என்னென்னா ராமர் கோயில், அது கட்டி முடிச்சுட்டாங்க ஏற்கனவே. அது ஜனவரி வாக்கில் திறக்கும்போது அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. பட்டு எவ்வளோ காலம்தான் மக்கள் மத பாலிடிக்ஸ்லேயே நம்பியிருப்பாங்க. எவ்வளோ தான் மக்கள் முட்டாளாக இருந்தாலும் அவங்க விலைவாசியோ அவங்களுக்கு லோக்கலில் பெனிஃபிட் கிடைக்காத ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சீர்தூத்தி பார்ப்பாங்க. இந்த ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸில் ஏற்படுற மாற்றங்கள் ஓரளவு அதில் மற்ற நேஷ்னல் பாலிடிக்ஸ்லையும் மாற்றமாக எதிரொலிக்குங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இந்தியா கூட்டணி இதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கேற்ப வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணி அது பிரகாரம் காய்களை நகர்த்துவாங்க.
ஏன்னா ராகுலுக்கு வந்து மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது. மோடி பேரில் வந்து அவர் எல்லாமே தொட்டதெல்லாம் ஃபெயில் தான். அவர் வந்து பனோட்டி அப்படிங்கிற ஒரு பேர் இப்போ வந்து அவர் ஒரு பீடை அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்துட்டார். ஸோ அதையே வந்து இந்த எல்லா மக்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே அவர் தொட்டு எதுவும் தொலைங்கலைங்கிறதும் வந்து நமக்கு இப்போ ஒரு நியூஸாக தான் வருது. ஆக எது எங்கே இருந்தாலும் இந்த 5 மாநில தேர்தல் என்பது வருகிற டிசம்பர் 3ஆம் தேதி மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்திய கூட்டணிக்கும் இந்திய மக்களுக்கும் ஜனநாயக விரும்பிகளுக்கும் மத அரசியலை வெறுப்பவர்களுக்கும் இன ஜாதி அரசியலை வெறுப்பவர்களுக்கும் இந்த 5 தேர்தல் ரிசல்ட்டுங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும். இது வந்து இந்த ஆட்சிக்கு முடிவுரையாகவும் இருக்கும். அந்த 2024க்கு தொடக்க புள்ளியாக இருக்கும். 2023 பாராளுமன்ற வரலாற்றில் இது வந்து ஒரு முடிவுரை எழுதப்படும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இதன் மூலம் சொல்லிக்க விரும்புகிறோம். அடுத்தடுத்த நகர்வுகளை வச்சு நம்ம இதை பற்றி அடுத்த பதிவை போடுவோம். நன்றி, வணக்கம்.